இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி பொழைக்கணும் அப்படின்னு கிடைச்ச வேலைக்கு வந்திருந்தாலும் என்னோட ஆக்டிங் ஃபீல்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போலாம் காய்கறிகளோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சுப்பா. கிலோ 3 ரூபாய்க்கு இந்த தக்காளிலாம் இப்போ 5.25 6 ரூபா கிட்ட ஆகி போச்சு. சமைச்சு சாப்பிட்டா காசு கொஞ்சம் மிச்சம் முடிக்கலாம், வீட்டுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து அனுப்பலான்னு பார்த்தா நமக்கு இப்படி அடிமேல் அடியாக விழுகுதுப்பா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அபுதாபியிலேருந்து ரேட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் வாங்காமல் இருந்தோம்னா சோத்துக்கு ரோட்டை பார்த்துட்டு தான் போகணும். அதனால் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு. இப்போலாம் வேலை முடிகிறதே 12 மணி, ரூமுக்கு வரதுக்குலாம் 12:30 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சாப்பாடு சாம்பார்லாம் சமைச்சிட்டு அதை சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்குலாம் ஒரு 2:45 3 மணி ஆகி போச்சு. அப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் எப்பயும் போல வேலை கிளம்பியாச்சு. அப்புறம் நான் நடிச்ச லவ் அகைன் வெப் சீரிஸ் வந்து ஃபுல் வெப் மூவியா எங்க டீம்ல நக்கலைட்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸை இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். என்னால இங்க இருந்துகிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஆக்டிங் மூலியமா உங்களை என்டர்டெயின் பண்ண முடியல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் தனியா இருக்கனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னோட ஃபீல்டு சம்பந்தமான ஒரு வேலைக்கு வந்திருந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பா நான் சைட் பை சைடா ஆக்டிங் பண்ணி கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணிருப்பேன். நேற்று நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிருக்கும் போல, அது கூட தெரியாம அப்படியே சமைச்சு சாப்பிட்டு தூங்கி இருக்கிறேன். அவ்வளவுதான், அப்படியே வேலைக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி பொழைக்கணும் அப்படின்னு கிடைச்ச வேலைக்கு வந்திருந்தாலும் என்னோட ஆக்டிங் ஃபீல்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இப்பெல்லாம் சீக்கிரமே எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன், நம்புறேன். எல்லாருமே நல்லா இருப்போம். அவ்வளவுதான்.